சின்னவின் சாகசத் தொடர் பாகம் 3. தைப்பொங்கல் பண்டிகை இனிதே முடிந்தது. சின்னு சென்ற முறை செய்த தவறை உணர்ந்து சமத்தாக இருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளுக்குள்ளிருந்த சுட்டித்தனம் சில சமயம் பிடிவாதமாக மாறிவிடும். தன் பிடிவாதத்தால் கரம்பு தோட்டத்திற்குள் வந்து சிக்கிக் கொண்டான் சின்னு. காலில் காயம், மனதில் பயம், வழி தெரியாமல் அழுது கொண்டிருந்தான். அம்மா, எனக்கு வலிக்குதே. நான் ஏன் உங்க பேச்ச மீறினேன்? இனிமே எப்படி வீட்டுக்கு போவேன்? எனக்கு வழி தெரியாதே. ஐயோ, அந்த நரி வந்தா நான் எப்படி தப்பிப்பது? ஐயோ அம்மா, காப்பாத்துங்க மணி அண்ணா. கீச் கீச் என்ற வலியுடனான முனகல் சத்தம். சின்னு பயந்து அழுகையை நிறுத்திவிட்டு, யாரது? அங்கே அங்கே யார் முனகுவது? சின்னு தன் வலியை மறந்தான். பயத்துடன் புதரை விலக்கி பார்த்த அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஐயோ பாவம், இது ஒரு சின்ன குரங்கு குட்டி. இதன் காலில் ரத்தம் வருகிறதே, முள் தைத்து விட்டது போலிருக்கிறது. குரங்கு குட்டி வலியால் கண்களை மூடிக்கொண்டு கீச் கீச். தன் காயத்தை விட அந்த குரங்கின் வலி சின்னுவின் மனதை உருக்கியது. பயத்தை உதறிவிட்டு உதவி செய்ய துணிந்தான் சின்னு. பயப்படாதே நண்பா, இதோ நான் வந்துட்டேன். அசையாமல் இரு, அந்த முள்ளை நான் எடுத்து விடுகிறேன். குரங்கு குட்டி சிறு வலியுடன் கத்திவிட்டு பின் அமைதியாகிறது. கீச் கீச். குரங்கு குட்டி தன் காயத்திலிருந்து முள் எடுக்கப்பட்டதும் சின்னவை பார்த்து நன்றியுடன் மென்மையாக தடவுகிறது. சின்னு மகிழ்ச்சியுடன், இப்போ வலி குறைஞ்சிடுச்சா? கவலைப்படாதே, என் அம்மா கிட்ட மருந்து இருக்கும். நாம எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும். தன்னலம் பார்க்காமல் உதவிய சின்னவுக்கு ஒரு புதிய நண்பன் கிடைத்து விட்டான். ஆனால் 2 பேரும் காயத்துடன் எப்படி பண்ணைக்கு திரும்புவார்கள்? நரி மீண்டும் வருமா? ஹலோ குட்டீஸ், நீங்க சொல்லுங்க. சின்னு தனது வீட்டுக்கு செல்லமா? என்ன நடக்கப் போகுதே என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சின்னு பார்ட் 4 இல் மீண்டும் சந்திப்போம்.